நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். போட்டி நம்பர் 4 அப்படின்னு ஒரு ட்ரீம் பிச்சு தான் எனக்கு மார்னிங் டஸ்கி வச்சுக்கோங்க. டஸ்கி சப்பாத்தா ஸ்டேஜ் அவ்வளோப்பா இல்லை இதை பார்த்து சொல்லுங்க கராச்சி கொலம்போ ஸ்டேடியம் 5 கொத்து எல்லாமே 10 ரூபா ஃபார் மேட்ச் இன்னும் பார்த்து டெல்லி சென்னை ஏதாச்சும் சென்னை 10 ரூபாய் தானா துபாயும் 10 ரூபாய் என்னடா எல்லாமே 10 ரூபாய்க்கு 10 ரூபான்னு வச்சுருக்கீங்க கைஸ் பண்ணுங்க. ஓகே இதாக இருக்கும். ஓகே மும்பை வான்கடை அபிஷேக் சர்மாவுடன் நோட் பண்ணி பேசுகிறார்கள கையில் வச்சாச்சு கைஸ். ஓகே நீங்கள் வரணும் நான் ஆஃப் பண்ணி முடிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி கைஸ் கொடுத்து பியாவா கோர் கொடுத்தாச்சு. நம்ம தான் ப்ளே பண்ண போகிறோம் கைஸ். நினைக்கிறேன் அக்கம் குக்லி டாட் பால் கொண்டு வந்தாச்சு. பாரா ஓகே நம்ம அது 100% சார்ஜ் இருக்குது. அதனால நம்ம மேட்ச் வர சந்தோஷம் தான் கைஸ். சுக்கலாயா இயலாயா சுக்கலா Pakistan 103 for Pakistan. இது டேரக்ட் இல்லை எங்கேயாச்சும் முடித்தடித்தல் வேண்டும். சிங்கிள்ஸாக போயிட்டுருக்காங்க இவங்க. நீங்கள் ஃபீல்டிங்கில் நிற்க முடியாமல் நல்லா ஷார்ட்டெல்லாம் துவச்சி ட்ரைவ் போடுவோம். ட்ரைவ் சரியாக வரும் கைஸ். ட்ரைவ் போடுவோம் போட்டிருக்கோம். ஷார்ட்டர் இருந்தால் வச்சுருவோம். ஆனால் இருந்தால் பவுண்ட்ரியை பியாஸ் பண்ணிடுவாங்க. ஸ்லோவாக போட இல்லை அடிப்பேன் பவுண்ட்ரி என்பதை ஓல் அடித்திருக்கிறான். ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ஸ்பின் போகிறாரு. அதே ஷார்ட் ஆன்லைனில் வச்சு அந்த கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றுறாரு. கேட்சப் பிடிச்சிட்டாங்க. முடிந்தது ஓட்டி என்பதை 107 தான் எடுத்திருக்கிறார் இந்திய அணியம். போனால் என்ன இந்த பால் போகாது. பவுண்ட்ரியாக அடிக்கிறேன் ஓவரில் இந்த வச்சுக்கோன்னு சார்ந்து போட்டார். அழகாக அங்கே சுதீப் சிங் இருந்தார். கீழே பிடிச்சி மேட்சையும் மாற்றிட்டார் கேம்ஸ். கேரி சூப்பர் கேரி. பாகிஸ்தான் பொண்ணுக்கு இப்போ தான் மொதல் விக்கெட்டு தூக்கார் கைஸ். மொதல் விக்கெட்டு பட்டேலுக்கு ஓவர் வந்தாச்சு கைஸ். அக்ஷர் பட்டேல் ஜோர் தான் ப்ளே பண்ண போகிறோம் சொல்லி நல்லா மியூசிக்
நம்மளோட பவுண்டரி. ஐயோ இப்போ 3 ஒர்க் பண்ணி வாழையை பாசுவாங்க சொல்லியிருக்கார். வீசி சிறப்பு என்பதை சொல்லிட்டாங்க. பவுண்டா நான் மனுஷன் மாத்திர வச்சப்பட்டு எல்லாருமே கொடுக்கணும். சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். தோசை 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 ஒரு அருமையான உள்ளே இறக்கணும். இப்போ வந்த உள்ளே இறக்குனாரு. அதே மாதிரி பவுண்டரியை இருக்க முடியாது கைஸ். ஓகே பவுண்டரிஸ் மேலே பவுண்டரிஸ் தான் நம்ம வந்துட்டு என்னத்த சொல்ல ஆஸ்திரேலியாப்பட்டது கேரம் சுத்து. ஓ சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுறது கேரம் பால் எத்தனை விதமாக யூஸ் பண்ணுவோம். பிக் பண்ணி எடுத்தோம். வேஸ்ட் பண்ணுறோம். அடிச்சா இல்லை இடியா இல்லை மதியா இல்லை சொல்லியா. எத்தனை மணிக்கு இங்கே கிளம்ப சொன்னாங்க? ஸ்பின் திரும்ப போடுறார் கைஸ். அவுட் ஸ்பின் டூடி கடைசி பால் லென்த்தில் வச்சாரு. ஆனால் சிங்கிள்ஸ் போகாது கைஸ். சதீப் சிங் வந்து சிங்கிள்ஸ் தான் 108 மார்க்கு 4. இப்போ மட்டும்தான் ஒரே ஒரு பற்றினார். 4 எடுத்துருக்காங்க. Capone con la Sharma. Entah nama story ini paling terkenal. Cerita மாற்றம் மாவட்டங்கள் 5வது நகர்கள் இல்லை வந்துட்டார். என்னம்மா பிளான் பண்ணார் ஆனால் யோசிச்சு வச்சிருக்கணும் என்பதையோ யோசிச்சு வைக்காம மறந்தது ஏன் தப்பு தான் கைஸ். Teresa apalagi Teresa அப்படிங்கிற மாதிரி டாட்மான் அடிச்சிடலாம். ஓகே டைம் ஊற்றிட்டு இருக்காருங்க. பிளான் பண்ணிட்டேன் திரும்பியும் அச்சாது பவுன்கில் பவுண்டரியா இல்லை இருக்க முடியுமா? தடுத்துட்டாரு சுமன் ஷாகில் தடுத்துட்டாங்க. சுமன் ஷாகில் தடுத்துட்டாரு. பவுண்டரியை தடுத்துட்டா. சூப்பர் சிம்மன் சூப்பர் சிம்மன் ஆசங்க. பவுண்டரி அடிக்க வேண்டிய நேரம். குல்தீப் யாதவோட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பால் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் 134 அப்படின்ற ஈமாலக்கே 35 இருக்குது. ஓகே ரொம்ப வேகமாக போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சொல்கிறது. பொறுமையாக நின்று அடிக்கணுன்றது அடிச்சுதான்
சேகரா கேமரா ஸ்பைடர் கேமரா ஸ்லைடா ஏன் எப்படி வந்து பிடிக்காம நேரத்தை குவாண்டியா இன்டூ டீடாக் இனப்பத்தவங்க வந்து சகரடி தேகிடத்துக்கு சிக்கல் பியானோ தாங்க நீ ஸ்பென்னாரா டாக்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க படிச்சு ஒரு பம்பராதாங்க போகிறாரு. ஓ என்னங்க இது சரியாக வேலைக்காக இல்லை இதுதான் கடைசி ஸ்பெல் ஆஃப் இன் தி ஓவர் லக் ஸ்பென் தான் போட போகிறாரு. தேவை இனிப்பால் தான் போட்டிருக்காரு. கை மட்டும்தாங்க சரி ஆகுது. ஆனால் இவருக்காகவில்லை என்பதை தான் மீதி ஹாரிஸ் தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். ஓவரில் இதே மாதிரி தான் அவனும் அடித்தான், அதே மாதிரி கேட்சையும் கொடுத்தான். சூப்பர் சேவா என்பதை பார்ப்போம். ஆனால் 38 தாங்க யாருமே நடக்க போன்னு என்ன எனக்கு தெரில. வந்து அப்பா எதுக்கு ஆசைப்பட்டேனோ ஆசைப்பட்டேன். சூப்பர் சேவைஸ் சத்தியமாக சொல்ல சொன்னாங்க முடியாது. எனக்கு நிப்பாட்டு எனக்கு இருக்கு சப்போர்ட் வச்சுக்க பண்ணாட்டு கேமரா ஓகே 45க்கு 6 விக்கெட்டில் வந்திருக்காங்க இந்திய அணி. ஓகே உள்ள வந்தாச்சுங்க. நம்ம இந்தியா விஸ் பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட்ஸ் நோ 3 சர்மா போன மேட்ச்சில் ஒரே ரன் தான் அடிச்சாரு. ஃபஸ்ட்டு பாலே கல்யாணம் 6. அபிஷேக் சர்மா ஆடி திருப்பு முனையை கொண்டு வர போகிறார். சைன்ஸ் ஆஃப் ரெடியை தூக்கி சுருகிறாருங்க. இந்த 4வது போட்டியில் இந்தியா ஜெயிச்சாலும் தோத்தாலும் குவாலிஃபைலே ஆகிட்டார்கள் என்பதை போல் பாகிஸ்தானும் இந்தியாவும் தான் குவாலிஃபயர். இந்த மேட்சில் மட்டும் இல்லை, இந்த மேட்சில் வந்தாலும்
இந்தியா இந்தியா என்ற அந்த கரகோஷம் ஒய்டாக போட்டாருங்க. ரொம்ப ஒய்டாக போட்டார். பேரவை போக மாட்டார். மறுபடியும் ஆப்ஷன் வைக்கிறாரு. என்ன பிளான் பண்ணிங்கன்னு தெரியல. நம்ம அதனால் முன்னேறியதான் போட்டாரு. என்னங்க இது மாட்டேங்கிறானே கோபால். 2 வால் டாட் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணிட்டாங்க. சயின்ஸ் ஆஃப் ரெடி ஃபஸ்ட்டு பாலே என்னமோ என்னங்க இவர் இதை வச்சுக்கலாம். நான் எப்படி எதுவும் கொலை போட்ட முடியும்? பழந்துட்டாருங்க அபிஷேக் சர்மா. எவனாலும் நானும் பொறுப்பு பின்னாடி வந்து தூக்குனாரு. பவுண்ட்ரிக்கு வந்த மெதுவாக தள்ளாருங்க சயின்ஸ் ஆஃப் ரெடி. அப்படி எந்த அவ்வாச்சிக்கோ பலான்னு ஒரே தானே 184 ரன்கள் தேவை இன்னும் மேட்சை ஜெயிக்க. பாலகுமாரி 6க்கு மாறி 6 அபிஷேக் சர்மா 6 தேவை. இன்னும் இந்தியாவுக்கு நாள் இன்னும் போட்டியில் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. இலக்காமல் எல்லாமே இருக்கிறது. மகேஷ் கேம்பெண்டில் ஒரு மேட்சில் டக் அவுட் ஆனால் ஆடுற மேட்ச் எனக்கு சரியாக இந்த மேட்ச் என்று நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அதை வச்சு நான் முடிகிறேன். அவ்வளோதான் பவுண்ட்ரி. பேக் டு பேக் 126 ரன்கள் 26 ரன் என்ன அடிக்கணும் இந்தியா அணி இல்லை. எனக்காக வந்து வீடியோ பார்க்குறாங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிள்ளைக்கான ஆள் வச்சுட்டு பாருங்கள். இதோ பவுண்ட்ரி வந்தது. அது வந்தது அதே நிலா என்று நிலா என்று வந்ததும் அதே நிலா அதே நிலா என்று வந்ததும் அதே நிலா என்று நான் 14 இடத்துல 20 ரன் அடிச்சேன். இல்லை தரங்க தேவை. இப்போ வந்திருக்குது ஹசீன். இப்போ என்ன வயசு நான் பிள்ளைங்களோட செட் பண்ணல. பாகிஸ்தானுக்கு அது கம்ப்யூட்டர் பார்த்துக்கலாம் விளாடலாம். அதாவது விளாடுது. ஓடா பால் வெயிட் கொடுத்துட்டேன். நான் இப்போ எது எனக்கு இப்படிதான் கேஸ் இப்போ எத்தனை மாட்டேன். இப்போ அவ்வளோதான் வைடு போட்டுருங்க. இந்தியா நீ சும்மா நிற்கிறதுக்கா நம்ம முதல்ல ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை 6 கைஸ் உள்ள அடிச்சு விட்டார். வான்கடையில் என்ற 6 மழை பொழிகிறது. பொழியும் பொழியும் 6 மழை பொழியும் பொழியும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 200 மேலே ப்ளஸ் ஸ்கோர் வந்துருக்குமா மணியாத்துக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்து தான் அந்த மாதிரி பண்ணலாம். அரகர வேட்டி சுயரணும். நான் அடிச்சு சைக்கிள் அப்படி இருந்தாலும் ரொம்ப பொறுக்க வைக்கிறாருங்க இந்த பவுலர் என்பதை அவரை தெரிவித்து கொண்டார். மேட்ச்சில் ஒருத்தர் சனியாக வந்தான். பவுண்ட்ரி ஏதோ வந்தது. அதே நிலா மது நிலா அன்றது மது கைஸ். இந்த பாட்டு அப்படியே வைப் எடுத்தது கைஸ். ஓகே 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 மகராசி நேத்துல இருந்த மோதி பர்றதேசி பிரச்சனை பண்ணா பேந்துட்டு முகராசி சென்னை சிட்டி நாங்கள் பற்றி வாங்க அப்படின்ற மாதிரி படுத்த 6. யாருங்க இவங்க? இன்னைக்கு பாகிஸ்தான் கொலக்கணுன்ற வெறி. போன மேட்ச்சில் அவங்க எடுத்த அந்த 5 விக்கெட்டுக்கு ரிவெஞ்சு வெறி. ஒரு விக்கெட் எனக்காக மேட்ச் அங்கிட்டு போனாங்கன்னா சந்தோஷம் 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 சந்தோஷம். 150 ரன்கள் தேவை. 150 ரன்கள் 140 பந்துகளில் போட பந்து போட்டு அடிச்சிச்சு. கொடுக்கணும்
இல்லையா 108 இல்லை இன்னும் 150 எடுத்தேன். ஃபால் கடையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்தியா அத்தனை மேட்சுகளையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. மேட்ச் போடலை பாகிஸ்தான் கூட. இதே இப்போ நான் ஏற்றலை ஏஷியா அப்போ நான் ஏற்றலை சரி 2007 கிரிக்கெட்டு. அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகணும்னு ஏற்றினேன். விளையாண்டு காமிச்சிட்டேன். தெரியுதா? பழக்கிறாருங்க அபிஷேக் சர்மா இன்டு டேக்கல் உலகை மாலும் நான் அபிஷேக் சர்மா என்பதை அடிச்சு பிக்கஸ்ட் ரைவல் நிறைவேற்றாங்க. த பிக்கஸ்ட் ரைவல் ரே அப்படின்ற மாதிரி 25 ரன்கள் தேவை. இன்னும் பாகிஸ்தான் விக்கெட், இன்னும் பாகிஸ்தானுக்கு தேவை 10 விக்கெட்டுகள். குமிக்கணும். மண்டையை அட்டி கட்டை பத்தி இறங்கன்னா மாசே புட்டிக்கெல்லாம் நான் நடக்குண்ட பீஸ்டே நினைத்துக்கே அவ்வளோதான். பவுண்ட்ரி தான் கிடைக்குமே. 101 ரன் அடிக்கலாம். நம்ம இந்தியாவா இது? இந்த பர்ஃபார்மன்ஸ் சிறங்கால ஆரம்பிக்கிறது இல்லை. இது நம்ம இந்தியா இல்லை, இது வேறு ஒரு இந்தியாவே. பாருங்க பார்த்தீங்களா நீங்கள் இன்னும் நிற்கிறாரு. அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெடியும் அதே இடத்தில் நின்றபடியே வந்து ஓடுகிறார். நான் போட்டால் நான் என்ன சொல்ல மாட்டேனா என்பதை போல் முடித்து விட்டார் அந்த ஒரு ஃபீல்டர். சயின்ஸ் ஆஃப் ரெடி கொஞ்சம் டைமிங் அடுத்த போயிட்டு முதல்ல அவசரத்தில் நான் இப்போ போட்டுட்டேன். மேட்சில் ஏதோ திருப்பு முனை உண்டு என்பதை போல் நினைக்கிறார்கள். மேட்சில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை பாடிச்சிட்டாருங்க. நான் அடித்து தான் காட்டுவேன், இல்லை படுத்து தான் காட்டுவேன் என்பதனால் காட்டினான். எந்த இதில் விக்கெட் இழந்திருந்தாலும் பரவாயில்லை, இந்தியா எப்போதும் சான்ஸ் அப்படின்ற வைஸ் கேப்டன் முதல் வைஸ் கேப்டனாக இருந்தார். ஏஷியா கப்புக்கு இவர் தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் ஏன் பார்த்து அக்ஷர் பட்டேல் வளர்க்குறாருங்க. ஸோ எந்த இதுக்கு வைஸ் கேப்டன் ஆக்கலை அப்படின்னு கொல்ல பெரியோட தாக்குறாருங்க. சயின்ஸ் ஆஃப் வெளியோட பிரச்சனைக்கு அபிஷேகமாக போதும் வைப்பா தெரிஞ்சுக்கொண்டு நீ கண்ணே வேலை வாங்கிட்டு தாரும் வர அது தயாராக மூணு இடத்துல தான் அரகர வேட்டி கட்டா தேட்டி சரணம் அது துர்கா தேவி சரணம். சந்தாச்சு அசீம் ஓடு போட்டான். 2 மேட்சை மாறிச்சா அவ்வளோதான். சுமன் சாயில் என்றும் உதவிக்கு நான் செலுத்த வேண்டிய மரியாதையில் வைக்கிறது என்பதை தீர்மானித்து கொண்டே இருக்கிறார் சுமன் கில். நான் அவனை அப்படி தான் பிடிச்ச போயிடுச்சு. சுமன் சாஹில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சில பிள்ளைங்க அப்படி சுமன் சாஹில் கூப்பிட்டு சுமன் கில் என்று அடுத்த ஒன்றை இதோட இந்தியா தனது வெற்றி பாதையை தொடுகிறார்கள். நாளை என்றும் நம் கையில் இருந்து ரைவல்ரி வீரம் என்று தொடர்கிறது என்பதை போல் ரைவல்ரி ஆட்டம் என்று தொடர்கிறது. பாகிஸ்தான் போல சோதனையை பிடிக்கிறார் என்று இவர் புழைக்கிறாரா, இல்லை பாகிஸ்தான் பவுலர்ஸ் இவருக்கு அடிவிற்கு வைக்கிறார்களா என்று தெரியவில்லை. 6 கொடுக்குறானே. இந்த மேட்ச்சில் நான் 50 போட்டலைன்னா
அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு சுமந்தில். அடுத்த சிக்ஸ். ஐயோ கொல்ல கேண்டில் ஆடிட்டு இருக்காங்க. கொல்ல கேண்டில் இருக்கேன். கொல்லாம போக மாட்டேன். ஒரு 3 ஓவரில் மாறிடுச்சு. 3 ஓவரில் மாறிடுச்சு மேட்ச்சு. சும்மா செதுக்கிட்டாரு வங்கா ஜூனிஸ். பொருளாக பண்ணிடுவார். என்ன உங்களுக்கு தவா என்ன பண்ணுவார் யாருக்குன்னு தெரியாது. ஒரு வேல் 6 எதுக்கலாம் பண்ண போகிறான்னு தெரியுது. பண்ணிடாங்க 6 தாங்க நான் சொன்னேன்ல. வம்பளுக்கு அறிஞ மிஸ்டர் ஆசிம் இவரை வம்பளுக்காக ஓடி கொண்டுதான் இருக்காங்க. சுகஞ்செல்லை வம்பளுக்கு தொட்டாதீர்கள். தொட்டால் மேல இருந்து போட்டியை ஜெயிக்க. ஸோ கைஸ் இன்னைக்கு அம்மா தான் கைஸ் ரைவல்ரி மேட்சை ஒரு வாங்க செய்ய போகிறான். ஒரு விக்கெட்டான் அதுவும் தெரியவில்லை. 3 ஓவரில் எவ்வளோ ரன்கள் 4 ஓவரில் எவ்வளோ ரன்கள் அடிப்போம் என்பதை ஒரு எடுத்து பார்க்கவில்லை. அக்ஷர் பட்டேல் ஆன் ஸ்ட்ரைக்ஸ். இன்னும் அக்ஷர் பட்டேல் என்னன்னா இப்போ நான் மேட்சில் நினைக்கிறேன் நேற்று நடந்துச்சு. நேற்று நடந்த மேட்ச்சில் நான் பார்த்தேன். நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தேன். அக்ஷர் பட்டேல் வந்தான்னு பார்த்தா ரன்னு பொழந்துட்டு போகிறானே கைஸ். சும்மா மாமியார் வீட்டு சொத்துன்னு நினச்சி அடிக்கிறானா இல்லை என்ன நினச்சி அடிக்கிறான்னு தெரில. இன்னைக்கு இவங்க 2 பேருமே முடிக்க போகிறார்கள். சுபன் ஷாஹில் விசஸ் அக்ஷர் பட்டேல் அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோ போட்டி. ஏங்க 89 ரன் கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ இந்த மேட்ச்சு இந்தியாவுக்கு. இந்த மேட்ச்சு இந்தியாவுக்கு. இந்த மேட்ச்சு இந்தியாவுக்கு. இதில் 5-50 விடுவாருங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இங்கே அக்ஷர் பட்டேல் போனான்னு ஒரு 11 பாலில் 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டேன். ஏங்க ஸ்பெண்ட் அன்றைக்கி தான் அப்படின்னு பண்ணிட்டாருன்னு தெரில. இப்படி பழக்கிறாங்க ஆக்சுவலாக. தோறு காண்டு இருக்குது பாகிஸ்தான் கூட. அன்றைக்கி 5 விக்கெட் எடுத்தாங்க பாருங்க. அதுலேருந்து கொஞ்சம் பெரிய மாறிடுச்சு. பொழந்துட்டு இருந்தார் அக்ஷர் பட்டேலை தூக்கிட்டாங்க. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கல அப்படின்னு சொல்லுவீங்களா கைஸ்? திக்கோ ஜர்ரா மேட்ச்மெண்டில் வந்து சேரும். மேட்ச் முடிச்சிட்டாரு. நீங்கள் இந்தியா மேட்சை வீடியோ பார்க்குறோம். எல்லாருமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை.